பிளே ஆஃப் அணிகளை முடிவு செய்த இன்றைய போட்டி எந்தெந்த அணிகள் வெளியே போனது, எந்தெந்த அணிகள் பிளே ஆஃப் சென்றது என அனைத்தையும் முடிவு செய்த இன்றைய பஞ்சாப் வெர்சஸ் குஜராத் அணிகள் மோதிய மேட்ச். அதாவது குஜராத் வெர்சஸ் பஞ்சாப் அணிகள் மோதிய இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயிச்ச பஞ்சாப் அணி முதல்ல பந்து வீச்சை தேர்வு செஞ்சாங்க. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய பஞ்சாப் அணியிலோ ஓப்பனிங்லாம் சூப்பராக தாங்க இருந்துச்சு. ஆனால் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களை தவிர மற்ற பஞ்சாப் பேட்ஸ்மேன்கள் அனைவரும் சொற்ப ரன்களில் அவுட்டாக அதன் விளைவு 20 ஓவர்கள் முடிவில் வெறும் 142 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது பஞ்சாப் அணி. பின்னர் இந்த எளிதான இலக்கை நோக்கி களமிறங்கிய குஜராத் அணியோ ஆரம்பம் முதலே கொஞ்சம் சுலபாக தொடங்கி நிதானமாகவே விளையாடி கடைசியாக எளிதாகவே வின் பண்ணிட்டாங்க. மேலும் இந்த வெற்றி மூலமாக புள்ளிப்பட்டியலில் 8வது இடத்தில் இருந்த குஜராத் அணி இப்போது 6வது இடத்திற்கு முன்னேறிவிட்டது. அதே போல குஜராத் அணியின் இந்த வெற்றி என்பது நம்ம சிஎஸ்கே உடைய பிளே ஆஃப் வாய்ப்பை இன்னுமே அதிகப்படுத்தியிருக்கு. அதுக்கு காரணம் புள்ளிப்பட்டியலில் இப்போவே நம்ம சிஎஸ்கே அணி 4வது இடத்துல தான் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா 4வது இடத்துக்கு கீழே உள்ள அணிகளில் நிறைய அணிகள் புள்ளிப்பட்டியலில் மேலே வர வாய்ப்புள்ளது. அதாவது நம்ம சிஎஸ்கேவுக்கு பிளே ஆஃப் ரேஸில் போட்டியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஏற்கனவே அந்த போட்டியில் லக்னோ, மும்பை, டெல்லி, குஜராத் போன்ற அணிகள் கிட்ட வந்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி மட்டும் ஒருவேளை பஞ்சாப் அணி வின் பண்ணியிருந்தாங்கன்னா பஞ்சாப் அணியும் கூடுதல் போட்டியாக நம்ம சிஎஸ்கேவுக்கு எதிராக வந்து நின்று இருப்பாங்க. ஆக இன்றைக்கி குஜராத் அணியோட வெற்றி என்பது நம்ம சிஎஸ்கேவுக்கு பிளே ஆஃப் ரேஸில் போட்டியாக வர இருந்த ஒரு அணியை வரவிடாமல் தட்டி விட்டாங்க. அதே சமயம் இந்த தோல்வியால் பஞ்சாப் அணி இனிமேல் பிளே ஆஃப் ரேஸுக்குள்ளேயே வர முடியாதுங்க. அவ்வளவுதான், பெட்டி படுக்கையை கட்டிக்கிட்டு ரெடியாக இருக்க வேண்டியதான். அடுத்து இவங்க விளையாட போகிற போட்டிகள் எல்லாமே வெறும் உப்புக்கு சப்பு போட்டிகள் தான். ஏன்னா இந்த தோல்வியோட பஞ்சாப் அணியோட பிளே ஆஃப் கனவு முடிவுக்கு வந்துருச்சுங்க. அதுவும் ஏற்கனவே ஆர்சிபி அணி பிளே ஆஃப் ரேஸ்லேருந்து வெளியே போயிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து இப்போது பஞ்சாப் அணியும் வெளியே போயிட்டாங்க. இதனால் இந்த 10 அணிகளில் இந்த 2 அணிகளோட வெளியேற்றம் 100% உறுதியாகிவிட்டது. இனிமேல் இவங்க என்ன போகிறான்னாலும் பிளே ஆஃபுக்குள்ளே வர முடியாது. இதுக்கப்புறமா பிளே ஆஃபுக்குள்ளே போகிறதுக்கு இந்த 8 அணிகளுக்கு மட்டும்தான் போட்டியே. சரி, நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேட்சை பற்றியும் மற்றும் இந்த இடத்துல இருந்து பிளே ஆஃபுக்குள்ளே போக போகிற அந்த அணிகள் எந்தெந்த அணிகள் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.